வெல்கம் டு ATM. நான் உங்களுமா. சோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாங்க இல்லையா, சோ அவங்க என்னென்ன மிஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மார்க். சோ மார்க் ஒரு மார்க் கம்மியா இருந்தா கூட பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்தவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா. சோ எதை மிஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை மிஸ் பண்றாங்க. சோ 3 விஷயம் என்னென்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். அதாவது நோட்டிபிகேஷன் வரட்டும், எக்ஸாம் டேட் பக்கத்துல வரட்டும், அப்புறமே படிச்சுக்கலாம், இப்பயே ஏன் படிக்கணும், சோ இப்பயே படிச்சோம் அப்படின்னா நமக்கு மறந்துரும்ல, சோ அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு 1 மாசம் இருக்கட்டும் இல்லனா 3 மாசம் இருக்கட்டும், சோ அப்ப படிச்சுக்கலாம், சோ ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரேண்டமா படிக்கிறாங்க. ஓகேங்களா. சோ ஒன்னு எடுத்தீங்க அப்படின்னா முழுசா புக் வைஸ் ஆகட்டும் சிலபஸ் வைஸ் ஆகட்டும் ஃபுல்லாவே படிக்கணும். சோ அந்த மாதிரி படிக்கிறது கிடையாது. கடைசி நேரத்துல படிக்கிறதால என்ன பண்றாங்க அப்படின்னா ஷார்ட்கட்டை நம்பி படிக்கிறாங்க. ஓகேங்களா. சோ ஷார்ட்கட் அப்படிங்கிறது கண்டிப்பா கால வாரி விடக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா. சோ ஒரு சில இடத்துல மட்டுமே அது யூஸ் ஆகுமே தவிர ஷார்ட்கட்டை மட்டுமே மொத்தமா நம்பி போனீங்க அப்படின்னா அது கால வாரி விட்டுரும். ஓகேங்களா. சோ லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதாலதான் ரேண்டமா படிக்கணும், அந்த மாதிரி ஷார்ட்கட் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்டே வருது. ஓகேங்களா. சோ அதனால குயிக்கா இன்னும் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா எதையுமே குயிக்கா முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா. சோ குயிக்கா முடிக்கிறது இந்த படிக்கிற விஷயத்துல ஆகாது. ஓகேங்களா. சோ ரேண்டமா படிக்காதீங்க. எதை படிச்சாலுமே முழுசா டெப்தா கான்செப்ட் வைஸ் புரிஞ்சு படிக்கணும். அடுத்து மூணாவது பாத்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் அவாய்ட் பண்றாங்க. ஓகேங்களா. சோ என்னதான் வந்து படிச்சாலுமே டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டுமே தான் அது வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை ஞாபகம் வச்சிருக்கோம். சோ மறுபடியும் ஏதாவது தவறு பண்ணோம் அப்படின்னா அது என்னென்ன தவறு பண்ணமோ அதை திருத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எப்ப வரும் அப்படின்னா மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாதான் வரும். சோ நிறைய பேர் வந்து அதுக்கு பயப்படுறீங்க. சோ நிறைய பேர் அதுக்கு டைம் இல்ல, படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. சோ அது எல்லாமே இருக்கக்கூடாது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்கணும். எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதை விட அதிகமா டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டுமே தான் சோ அதுல இருந்து இப்ப ஏதாவது தெரியல இல்ல ஏதாவது தவறு பண்றீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. சோ இது வரைக்கும் படிக்கலனாலும் பரவாயில்ல, சோ இதுக்கப்புறம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 100% சக்சஸ் ஆக முடியும். சோ இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா நாங்க சிகரம் பேட்ச் அப்படின்னு 2025 குரூப் 4க்கு ஒரு பேட்ச் போட்டிருக்கோம். சோ அந்த பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஃபுல்லா எப்படி வந்து கான்செப்ட் வைஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லி தருவோம். ஓகேங்களா. சோ தமிழ், பொது தமிழ், அதுக்கப்புறம் மேக்ஸ் ரெண்டுக்குமே இருக்கும். சோ அதுக்கான வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துறேன். சோ அதை ஃபுல்லா பார்த்துட்டு ஸ்கெடியூல் இருக்கும், ஃபுல்லாவே பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா அந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். சோ இந்த இது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகேங்களா. சோ ப்ரிப்பேர் பண்றதாகட்டும் டெஸ்ட் போட்டு பார்க்கறதாகட்டும் எல்லாமே உங்களுக்கு இந்த பேட்ச்ல இருக்கு. ஓகேங்களா. சோ அந்த பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. சோ ஃபீஸ் பாத்தீங்கன்னா 500 மட்டும் தான். சோ விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.